பார்த்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து நான் இந்த கம்யூனிட்டியில எதுக்கு வந்தேன், எப்படி நான் இதை கண்டினியூ பண்றேன், how I am continuing and why is that I am sustaining with this. ஓகே, ஸோ அதை பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அண்ட் இஸ் இட் ரியலி காஸ்ட்லி, எந்த ப்ராப்ளத்தையும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ ஸோ எல்லாருக்கும் தெரியும், பேர் மகேஸ்வர் சுப்ரமணியம், வயசு 50. இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோ கம்மியாக இருக்கேன். ஆனா எனக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கு. என்னோட ஃபேமிலி என்னது, என்னோட பேக்ரவுண்ட் என்னது, நான் எப்படி வளர்ந்து வந்தேன், என்ன காரணங்கள், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இதை நீங்க வந்து எப்படி வேணாலும் உங்க சாய்ஸ் படி நீங்க இதை எடுத்துட்டு நீங்க கத்துக்கலாம். நான் எதுக்கு இதை கண்டினியூ பண்றேன், என்னோட ஃபேமிலியோட, அதுக்குண்டான ரீசன் வந்து இந்த உணவு என்னோட லைஃபை காப்பாத்திருக்கு. நான் கிட்டத்தட்ட சாவு நிலையில இருந்ததுல இருந்து நான் வெளியில வந்திருக்கேன். அது என்னது எதுன்னு நான் சொல்றேன். எனக்கு நீங்க இதை பாருங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட ரிசல்ட் தெரியும். நான் 45 கிலோஸ் கம்மியாகிருக்கேன். என்னோட ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து ஹை டயபெட்டிஸ், ஹை சுகர், ஹை பிளட் பிரஷர், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா. எல்லாருக்குமே இது தெரியும். நான் வந்து கம்மியானது ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் மெயின் போயிட்டு இருக்கோம். ஆனா ஓரளவுக்கு நான் 106 கிலோ வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ கூடிய சீக்கிரம் இந்த மாசத்து கடைசிக்குள்ள ஐ எம் டார்கெட்டிங் ஃபார் ஹையர் வெயிட் லாஸ் தன் திஸ். என்னோட மேஜர் ப்ராப்ளம் வந்து ஸ்லீப் ஆப்னியா. இங்கதான் என்னோட கதை ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ல வரும்போது எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு 2019ல இந்த ஃபுட் ஹேபிட் பத்தி என்னோட டாக்டர் கே கண்மணி ராஜா சார் என்ன அவரோட சென்டர்ல கூப்பிட்டு 3 நாளைக்கு இந்த ஷேக் எனக்கு கொடுத்திருந்தாரு. நீங்க சாப்பிடுங்க சார், ரிசல்ட் எடுங்க, நல்லா வரும், வெயிட் லாஸ் பண்ணலாம் தெரியும். அப்போ நான் 150 கிலோ மேல இருந்தேன். அப்போ எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் வந்து பேலியோ டயட் பண்றேன், நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி அவர்கிட்ட ஐ டுக் அன் எக்ஸ்கியூஸ் ஆஃப் நாட் கோயிங் தேர். பட் இட் டிட் நாட் ரெடீம் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் ஹிம். அவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, என்ன விட்டுட்டாரு. ஒரு தருணத்துல என்னாச்சுன்னா 2018ல நாங்க வந்து இந்த வில்லா வாங்கினோம். 2018ல என்ன அவர் மீட் பண்ணாரு. 2019ல என்ன கூப்பிட்டாரு, நான் வரல. ஆனா 2018ல நாங்க இந்த புது வில்லா வாங்கும் போது, இந்த வில்லால வரும்போது, இந்த வில்லாக்கு பக்கத்து வில்லா தான் டாக்டர் கே கண்மணி ராஜா. ஸோ என்னாச்சுன்னா, நான் அவரை தாண்டி தான் என்னோட வீட்டுல இருந்து வெளியில போனேன். அப்போ நான் வந்து 2018ல நான் வந்து நல்ல ஜாப்ல இருந்தேன். டெல்லியில என்னோட ப்ராப்பர்ட்டி இருந்தது 99 லேக் ருபீஸ் ஓடுது. அந்த ப்ராப்பர்ட்டி நான் வித்துட்டு இங்க சென்னையில வந்து ஒரு வில்லா வாங்கினேன். இந்த வில்லா வந்து இண்டிவிஜுவல் வில்லா வாங்கினேன். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டினது. அதை நான் வாங்கும்போது எனக்கு அன்னைக்கு காஸ்ட் வந்து 1.5 crores. ஸோ எனக்கு அந்த 99 lakhs போக, என்னோட கடன்லாம் போக ஒரு 60 லட்சம் கையில கிடைச்சது. அந்த 60 லட்சத்தை இங்கே போட்டுட்டு இந்த வில்லா நான் வாங்க வேண்டி ஒரு 1 crore மேல நான் லோன் வாங்கினேன். அந்த 1 crore லோன் வாங்கினதுல எனக்கு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மதுரையில, அதையும் வித்தேன். அந்த மாதிரி சமயத்தை நான் இந்த ப்ரோக்ராம்ல வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியான இன்கம் வந்து என்னோட சேலரி. எனக்கு சேலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 1.7 lakh rupees இருந்தது பர் மந்த். எனக்கு கட்டிங்கெல்லாம் போக 120 130 எனக்கு கையில கிடைக்கும், டாக்ஸஸ் அண்ட் டிடக்ஷன் போக. எல்லாருக்கும் தெரியும் என்னோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்னோட வெயிட் வந்து இருந்தது, ஒபிசிட்டி இருந்தது, எனக்கு பிறவிலேருந்து ஒரு கிட்னி தான், இது எல்லாருக்குமே தெரியும். என்னோட இன்னொரு பக்கம் என்னன்னா, எங்க ஃபேமிலி வந்து இந்த உணவுல வரதுக்கு முன்னாடி என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நம்ம பிறந்தது திருவேண்டரம், வளர்ந்தது எல்லாமே டெல்லி. டெல்லியில இருந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ஒபிசிட்டி ஆயிடுச்சு. நிறைய தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தது, நிறைய வெளியில சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, நிறைய பார்ட்டி பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தனால, சீனியர் லெவல்ல இருந்தனால என்ன நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க ஆஸ் அ மென்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஸோ அதெல்லாம் போகும்போது எனக்கு கண்டுக்காம நான் வந்து என் உடம்புக்கு நிறைய ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். சரி, இங்கேருந்து மாறினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லி பார்த்தபோது எனக்கு சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சென்னையில் என் சிஸ்டம்னால இங்கே வந்து வாடகை வீடு எடுத்து ஒரு 5 வருஷம் வாடகை வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் இருந்துட்டு இந்த சொந்த இடம் வாங்கினேன். இந்த சொந்த இடம் வாங்கும்போது எனக்கு ஒரு பிளாட் இருக்கு டெல்லியில், அந்த அலாட்டட் பிளாட்டை வித்துட்டு இங்கே வில்லாவே வாங்கிடலாம் சொல்லி இனிமே இங்கே இருக்க போறோம் சொல்லி வந்துட்டேன். 2019ல டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி என்னை காலம்பரை கூப்பிட்டு என்னை வந்து நீங்க நாளையிலேருந்து காலம்பரை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட படிப்பு என்னன்னா, நான் 1990sல டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன்ல படித்தேன். எனக்கு பிறவிலேருந்து நல்ல படிப்பு வந்து நல்லா வரும். ஆனா ஒரு 10ஆம் கிளாஸ்ல எங்க அப்பா காலமான போது எனக்கு வயசு, அப்போ 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிருந்தேன். மேத்ஸ்ல ஃபெயில் ஆனேன் அப்போ. ஏன்னா எங்க அப்பா கொஞ்சம் இன்ஸ்டன்டாவே டெத் ஆயிடுது இருக்கு. நான் தான் குடும்பத்துல பெரியவன். எங்க அம்மா மெஸ் நடத்துவாங்க, வீட்டுல சாப்பாடு பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எங்க அம்மா வந்து என்ன, நீ வெக்கேஷன்ல சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு வேலை பண்ணு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேப்பர் போடுறது இதெல்லாம் கூட கத்துட்டு இருக்கேன் நான். நியூஸ் பேப்பர் போடுறது. ஒரு பர்டிகுலர் தருணத்துல எங்க அப்பா செத்த போது எங்க வீட்டுல மெஸ்ல சாப்பிடுறவங்க ஒரு கொரியர் கம்பெனில வந்து கொரியர் பாய் வேகன்சி இருக்கு சொன்னாங்க. அப்போ இந்த கொரியர் கம்பெனில போய் நான் முதல்ல ஒரு கொரியர் பாயா ஒர்க் பண்ணி வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு 500 இருந்து 600 ரூபா கிடைக்கும். நிறைய சைக்கிள் ஓட்டணும். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன உடம்பை நல்லா செட்டா வச்சு நான் சம்பாதிச்ச பணத்துல வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அது என்னாவது சாப்பிடறதுக்கு வேண்டி எடுத்துப்பேன் நான். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சு, எனக்கு ஒரு டூர் கைடு, ஒரு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஒரு பூஜை நடக்கும் ஒரு கோவில்ல, அந்த பூஜைக்கு பைசா வாங்கிட்டு போய் பூஜை பண்ணி கொடுக்கணும் அந்த பஸ்ல. அந்த பணிக்க டிராவல்ஸ் சொல்லி டெல்லியில இருந்தாங்க. அவங்க என்ன வந்து டூர் கைடா எடுத்துனாங்க. உனக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும், நீ வந்து கைடா போக சொன்னாங்க. ஒரு குரூப் வந்தது. அந்த குரூப்போட நான் போன போது தமிழ் ஹிந்தி தெரிஞ்சதுனால அந்த குரூப்போட போய் நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன். ஒரு மாசத்துல 6000 ரூபாய் எல்லாம்
ஒரு மாசத்துல ஒரு நாள்ல 6000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் ஒரு பர்டிகுலர் ட்ரிப்ல. அங்க எனக்கு பண மாசம் வந்துருச்சு. அப்ப படிப்பு வந்து கொஞ்சம் பேக் சீட் ஆயிடுச்சு. இப்ப நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். 3 வருஷம் காலேஜ்ல இருந்தேன். அதோட சேர்த்து எப்ப டைம் கிடைக்கும் அந்த டூர் கைடு வேலைக்கு போயிடுவேன். அப்போ அதுல இருந்து ஒரு இன்கம் வரும்போது அந்த இன்கம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு பர்டிகுலர் தருணத்துல 10 to 12,000 rupees per month கூட வரணும்னு நினைச்சேன். என்னைக்கு 92, 93, 94ல சொல்றேன் நான். சோ அந்த சமயத்துல என்னாச்சுன்னா இந்த டூர் கைடு வேலை பண்ணும்போது எனக்கு நிறைய பழக்கங்கள். அப்போ ஹரித்வார், ரிஷிகேஷ், மணாலி, குல்லு, அதே மாதிரி ஜெய்ப்பூர், ஆக்ரா, இதெல்லாம் வந்து டூர் சர்க்கிட். இந்த டூர் சர்க்கிட்ல எனக்கு நல்ல பழக்கம். அதனால பீப்புள பேசுறது, போல்டா பேசுறது பழகிறதுனால நான் அங்க போய் டூர் சர்க்கிட்ல போக தொடங்கினேன். போகும்போது என்னாச்சுன்னா நிறைய எனக்கு எக்ஸ்போஜர் கிடைக்க தொடங்கிட்டு. ஆனா தவறான பழக்கங்கள் கூட வந்தது. அதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ராத்திரி முடிக்கிறது, அதிகமா வெளியில ஃப்ரீயா கிடைக்கும் சாப்பாடு அதை சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பஞ்சத்துல கஷ்டப்பட்டவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ஸ்டோரி எப்படின்னா, எங்க அப்பா வந்து நல்ல பிசினஸ் மேன். டெல்லியில இருந்து சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து டெல்லிக்கு வரும்போது he had 3 cars with him in 1960s and 70s. 3 cars, அம்பாசிடர், ஃபியட் எல்லாம் வச்சிருந்தாரு. BSA நாட்டன் பைக் வச்சிருந்தாரு. எல்லாமே வச்ச பிறகு ஒரு பர்டிகுலர் தருணத்துல எல்லாமே விற்க வேண்டியதா போய் பிசினஸ் தான் லாஸ். ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ், கையால உடன் ஆர்டிஸ்ட் பண்றது. அப்போ ஐவரி, ரோஸ்வுட், சாண்டல்வுட்ல பிசினஸ் பண்ணிருந்தாரு. மார்க்கெட் டவுன் ஆனா அவருக்கு எப்படி டிவியேட் பண்ணணும் தெரியல. இட் டிட் நாட் சேஞ்ச். அதனால அவர் வந்து 48 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல டெத் ஆயிடுது. இன்னைக்கு எனக்கு வயசு 50. நானும் பயந்து எனக்கு 48 மேல வயசு இருக்குமா இருக்காதா தெரியாது. ஆனா நல்லபடியா இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன். சோ என்னாச்சுன்னா அந்த ஒரு கஷ்டத்தை பார்த்ததுனால எனக்கு எப்பவுமே வந்து சாப்பாடு தான் முதல்ல தோணும். அப்போ நிறைய சாப்பிடறதுனால என்னாச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதும்போது நான் வந்து டிவிஎஸ் வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் சம்மர் வெக்கேஷன்ல போய் வீடு வீடா துணி துவச்சு கொடுக்கறது, டெமோ காட்டுறது, அந்த வேலையும் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 93, 96ல நான் கிராஜுவேஷன் முடிச்சேன். முடிச்ச உடனே எனக்கு ஒரு பிரிண்டிங் கம்பெனில அந்த வேலை இல்லாத போது எனக்கு பிரிண்டிங் கம்பெனில நீ ரிசல்ட் வர வரலையும் நீங்க வேலை பண்ணி சொன்னாங்க. அப்போ அந்த பிரிண்டிங் கம்பெனில பிரிண்டிங் ஒர்க், ப்ரூஃப் ரீடிங், இங்கிலீஷ் நல்லா இருந்ததுனால ப்ரூஃப் ரீடிங் கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணி நான் முடிச்சுட்டு ஐ கேம் இன் டு ஒரு பிரிண்டர் ஹெல்ப்பா மாறி பிரிண்டிங் எல்லாம் கத்துனேன். ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆஃபீஸ் எல்லாம் கத்துட்டேன். அதுக்கு பிறகு எங்க வெஸ்ட்ல ஒருத்தர் சாப்பிட வரும்போது சுந்தர பேனஸ்ல வேகன்சி இருக்கு, வை டோன்ட் யூ கம் அண்ட் கிவ் an interview சொன்னா. ஐ வென்ட் தேர், ஐ கிவ் an interview சுந்தர பேனஸ்ல. ஐ வாஸ் செலக்டட். எனக்கு முதல் சம்பளம் 5600 ரூபாய், 5600 1997ல கிடைச்சது. அப்போ எனக்கு ஜாயின் பண்ணோடனே எனக்கு அவங்க வண்டி ஓட்டுவே கேட்டாங்க. எனக்கு புல்லட் தான் ஓட்ட தெரியும். அப்போ இந்த பிரிண்டிங் கம்பெனி ஓனர் வந்து எனக்கு புல்லட் கொடுத்திருந்தாரு. அதுதான் ஓட்ட தெரியும் சொன்னேன். இல்ல அதெல்லாம் கிடையாது, சமராய் தான் ஓட்டணும் சொல்லி சமராய் கத்துட்டு சமராய் ஓட்டேன். அதை ஓட்டி பழகினோடனே 1.5 வருஷத்துல எனக்கு சுந்தர பேனஸ்ல எனக்கு ஒரு growth கிடைச்சது. growth கிடைச்ச உடனே அவங்க எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க கூடாது, ஏன்னா வயசு கம்மி, சின்ன வயசு பையன், உடனே கொடுத்தா கெட்டு போயிடுவான். அதனால they gave me a bullet as a sanction. கம்பெனியை வண்டி கொடுக்க மாட்டேறதுக்கு அவங்க எனக்கு புல்லட் கொடுத்தாங்க. நான் புல்லட் ஓட்டி நல்லா பழகி நல்லபடியா மார்க்கெட்டிங் பண்ணி கம்பெனி வந்து 6 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன். சோ சுந்தர பேனஸ்ல ஒரு நல்ல பேர். ஒரு 5 வருஷம் ஆச்சு சுந்தர பேனஸ்ல. 7வது வருஷத்துல சுந்தர பேனஸ் விட்டு டாடா பிரதர்ஸ், சோழமண்டலம், மேக்மா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு அங்கேயிருந்து மேக்மால ஒரு சீனியர் லெவல் ட்ரெயினரா மாறிட்டேன். ட்ரெயினரா மாறின பிறகு ஐ கேம் ஃப்ரம் மேக்மா டு சென்னை. இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இங்க பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி as a ஜெனரல் மேனேஜர் கவ் ஃபைனான்ஸ்ல கிடைச்சது. நான் வந்தேன். 4 years 9 months. டிசம்பர் 2007 7th டிசம்பர் அன்னைக்கு எனக்கு கால்பர் கூப்பிட்டு we are happy with your performance but we are unable to keep you in our company because we are diversifying சொன்னாங்க. அவங்க என்ன டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட்க்கு போறாங்களா, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு செட் ஆகாது, அதனால we plan to make you move on சொல்லிட்டா. அவங்களுக்கு கொஞ்சம் growth கம்மியா இருந்தது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அதனால they asked me to leave on 1 day notice. ஒரு மாசம் சம்பளம் தெரிஞ்சாங்க. 1 day notice தான் என்ன போக சொல்லிட்டாங்க. அந்த 1 day notice தான் நான் வீட்டுல வந்து அடுத்த நாளைக்கு என்ன பண்றதே தெரியல. 2018ல 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். என்னோட மந்த்லி EMI 89,000 rupees. என் வைஃபோட சேலரி வெறும் 12,500 rupees. சரியா, இதுதான் எங்க வைஃபோட சேலரி. எனக்கு 89,000 rupees per month EMI பே பண்ணணும். சரியா, இதோட கஷ்டம் உங்களுக்கு இருக்கலாம், இதோட ஜாஸ்தி கஷ்டம் இருக்கலாம். ஆனா என்னோட நிலையை புரிஞ்சுக்கோங்க. இந்த கஷ்டத்துல நீங்க உங்களை உட்காந்து பாருங்க, நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க சொல்லி. ஓகே, சோ இந்த 89,000 rupees EMI எப்படி பே பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சேன். அப்ப என்கிட்ட 3வது கார் வாங்கியிருந்தேன். முதல் கார் நான் லோகான் வாங்கியிருந்தேன் 2007ல. 11ல வித்தேன். 11ல புதுசா XUV லான்ச் ஆச்சு. XUV 500 வாங்கியிருந்தேன். அதை நான் வந்து 2015ல சென்னைக்கு வரும்போது டெல்லியில இருந்து கொண்டு வந்து டெல்லியில யூஸ் பண்ணிருந்தேன். இங்க சென்னையில HR நம்பர்ல யூஸ் பண்ணேன். 16ல அதை வித்தேன். 15 மாடல் எனக்கு புது வண்டி டெல்லியில பேன் ஆனதுனால எனக்கு கிடைச்சது. டெல்லியில இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிருந்தேன். அந்த வண்டி தான் நான் வச்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை என்னன்னா, இந்த வண்டி எல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியுமா தெரியாது, அதனால 7 மாசத்துக்கு அப்புறம் இந்த வண்டி சேல் பண்ணுவேன்னு நினைச்சேன். எப்போ 2019ல டிசம்பர் மாசத்துல 7 மாசம் இந்த சேல் பண்ணி EMI கட்டிடலாம், வீடு நம்ம கையில இருக்குன்னு நினைச்சேன். அதுக்குள்ள வேலை வாய்ப்புக்கு ஏதாவது தேடுவோம். எங்க தேடினாலும் வேலை கிடைக்கிறது. 44 வயசு எனக்கு, நல்ல குண்டா இருப்பேன். எனக்கு எங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் நோபடி யூஸ் டு டேக் மீ. ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், யாருமே என்ன எடுத்துக்கல. இந்த மாதிரி நிலையில எனக்கு நான் வந்து பிரிமிட்டிவ் ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணது. அதாவது பிசிக்கல் கிரெடிட், பீப்புளை போய் பாக்குறது, அங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த க்ளோஸ் பண்றது, பீப்புளை பார்த்த உடனே லோன் கொடுக்கறது,
வீடை பார்த்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணி பண்றது. அப்போ இந்த மேனுவல் பேராமீட்டர்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது கம்பெனி. அந்த பேராமீட்டர் டோட்டலா மாறிடுச்சு ஃபின்டெக்ல. ஸோ வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. நானும் டிவியேட் பண்ணல, நானும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லிங் பண்ணல, நிறைய விஷயங்கள் கத்துக்கல. அதனால ஐ ஃபெயில்ட் பேட்லி ஆன் தட். தென் ஐ கேம் டு தி நெக்ஸ்ட் லெவல். சரி, இப்போ இந்த மாதிரி இருந்தா முடியாது, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வந்து வேலைக்கு தேடும் போது எனக்கு ஒரு கம்பெனி கூப்பிட்டது பாம்பேல இருந்து, இந்த மாதிரி வாங்க இன்டர்வியூக்கு. ஆனால் சேலரி கிடைக்காது, உங்களுக்கு 3 months ஸ்டைபண்ட் தருவோம், நீங்க கத்துனட்டு கமிஷன்ல சம்பாதிக்கலாம் சொன்னாங்க. அவங்க சம்பாதிச்ச கமிஷன்லாம் காட்டினாங்க. ஓகே நல்லா அப்படின்னு சொல்லி போனேன். அது ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கம்பெனி. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னையில இருந்து ஒரு 5-6 திவாலி முன்னாடி ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் 100 கார் கொடுத்தாங்க தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு. அவர் பேரு மிஸ்டர் கன்ஷாம் தாஸ் டோலக்கியா. இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. அவரோட கம்பெனி பேரு கிருஷ்ணா டைமண்ட் ஜுவல்லரி. இந்த டைமண்ட் ஜுவல்லரி ரெடிமேட் டைமண்ட் ஜுவல்லரி, மேட் டு ஆர்டர் கிடையாது. ரெடிமேட் டிசைன்ஸ் எம்ஆர்பியில சேல் பண்ணணும். இந்த கான்செப்ட் புதுசா இருந்தது. எனக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன செலக்ட் பண்ணாங்க. மகேஸ்வர் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி என்ன சென்னை ரீஜனுக்கு ஹெட்டா போட்டாங்க. நான் இங்க வந்து 75,000 ரூபாய் மந்த்லி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு salary 1.4 lakhs கிடைச்சிருந்தது. 75,000 தரேன்னு சொன்னாங்க. சலோ ஏதோ ஒரு இஎம்ஐக்கு பே பண்ணலாம். அங்க இங்கே சேவிங்ஸ் இருந்தது. நான் பண்ண நல்ல விஷயம், நிறைய இன்சூரன்ஸ் வச்சிருந்தேன், சேவிங்ஸ்ல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல சேவிங் இருந்தது. அதை வச்சுதான் என்னோட குடும்பம் வந்து எனக்கு ஒரு வருஷம் இஎம்ஐ பே பண்ண முடிஞ்சது. அதுக்கு பிறகு எங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, நான் கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கினேன். ஒரு 5 மாசம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி நினைச்ச போது கரெக்டா மார்ச் மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 2020 சென்னைக்கு வரேன். 2021 21st March 22nd March லாக்டவுன். நான் தொடங்கி 3 நாள் தான் இருக்கு, 7 பேர் தான் பார்த்திருக்கேன். அதுக்குள்ள லாக்டவுன் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20ல எனக்கு வேலை அப்படியே அந்த நின்றுடுச்சு. ஸோ செப்டம்பர் வரலையே லாக்டவுன் ஓப்பன் ஆகல. ஆனா செப்டம்பருக்குள்ள எனக்கு நிறைய மோட்டிவேஷனல் இது அது எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு 4 மாசத்துக்கு சம்பளத்தை பாதியா 37,500 வச்சு தந்தாங்க எங்களுக்கு. நான் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தேன், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், ஆனா எனக்கு தந்தது இவ்வளவுதான். ஒண்ணுமே கேட்க முடியாது. இந்த சமயத்துல அவங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க, நிறைய ஜூம் செஷன்ஸ் எடுப்பாங்க. டெய்லி காலம்பரை பிரார்த்தனா பண்ணுவோம், டெய்லி காலம்பரை இறைவனை வேண்டிப்போம், டெய்லி காலம்பரை சீக்ரெட் வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் ட்ரெயினர்ஸ் கொண்டு வருவாங்க. நிறைய லேர்னிங் கிடைச்ச போது எனக்கு ஒரு ஜூம் செஷன் கிடைச்சது ஆம்பே பத்தி. ஆம்பேல ஒருத்தர் கால் பண்ணி மே மாசத்துல வந்து ஜாயின் பண்ண வச்சாரு. ஆம்பேல ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு 1 monthல நல்ல growth கிடைச்சது. என் சித்திக்கு ஆம்பே பிக்ஸ் பண்ணும்போது என் சித்தி வந்து எனக்கு சொன்னா, மகேஸ்வர் நீ வந்து மோதி கேர் வா, மோதி கேர்ல நல்லா சம்பாதிக்கலாம், ப்ராடக்ட் நிறைய இருக்கு சொன்னாங்க. அவங்க மோதி கேர்ல போய் நாங்க போய் ப்ராடக்ட் பார்க்கும்போது உண்மையிலேயே ப்ராடக்ட் நல்லா இருந்தது. இங்க என்னோட காலனியில டாக்டர் கண்மணி ராஜாக்கு அதை பத்தி தெரியும், டாக்டர் மிஸ்டர் சந்திரமௌலிக்கு தெரியும். ஒரு 8 பேர் என்கிட்ட உடனே வந்து என்னோட புக்லெட்டை பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு மட்டுமே ஒரு 15,000 ரூபாய் சேல் ஆனோன்னு எனக்கு நல்ல கான்பிடன்ஸ். சரி இதுவே பண்ணலாமே சொல்லி அதை இன்னைக்கு வரல நான் மோதி கேர் விடல. என்னோட வீட்டு சாமான், என்னோட வீட்டு மளிகை எல்லாமே எனக்கு ஃப்ரீ ஆகுது மோதி கேர்ல இருந்தா. ஐ எம் தேங்க்ஃபுல் டு தட் கம்பெனி. நிறைய ட்ரைனிங்ஸ் அங்கே கிடைச்சது. டெல்லியில என்னோட ஸ்பான்சர் இருந்தாரு, அவர்கிட்ட கத்துட்டு, என் சித்தி தான் என்னோட ஸ்பான்சர், அவங்கள்ட்ட கத்துட்டு மோதி கேரை ஃபர்தர் டெவலப் பண்ண தொடங்கினேன். அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது தான் டாக்டர் கண்மணி ராஜா போய் மீட் பண்றேன். அவருக்கு ப்ராடக்ட் கொடுக்கும். சார் நீங்க நல்லா ஆர்வம் பண்றீங்க, வெயிட் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மாசத்துல உங்களுக்கு மணி பேக் கேரண்டி தரேன், வந்து பாருங்க சொன்னாங்க. எப்படி நான் உங்களுக்கு நீங்க வந்தீங்க, ஒரே மாசத்துல எனக்கு 7 கிலோ கம்மியாச்சு. தப்பான முறையில ஷேக் போட்டுருந்தேன், ஆனாலும் வீட்டுல இருந்தா பண்ண, கிளப் எல்லாம் கிடையாது அப்போ, ஏன்னா கொரோனா யாரையுமே பார்க்க முடியாது. ஜூன்ல வந்து 7 கிலோ கம்மியாச்சு, ஜூலைல ஒரு 6 கிலோ கம்மியாச்சு, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல ஒரு 5-3 இந்த மாதிரி பண்ணி ஒரு வருஷத்துல 38 கிலோ கம்மியாச்சு. டிசம்பர் மாசத்துல நான் சபரி வேலைக்கு போகும்போது என்னோட மெஷின் இல்லாம போனேன். என்னோட ஸ்லீப் ஆப்னியா மெஷின் இல்லாம நான் போன போது எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. அப்ப தூக்கம் வந்தோடனே என்ன சொன்னாரு, சரி சார் நீங்க மெஷின் எடுத்து பாருங்க, மெஷின் எடுத்து தூங்கி பாருங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி மாத்திரை நிறுத்தியாச்சு, சுகர் வருது 4 மாசத்துல மாத்திரை நிறுத்தியாச்சு. இந்த மெஷின் கழிட்டுட்டு தூங்கி பார்த்து நல்ல தூக்கம். இன்னைக்கு இந்த மெஷினோட சித்தப்பா கொடுத்துட்டு அவர் டெல்லியில இருந்தாரு, இப்ப அவர் இல்ல. அவர் இருக்கிறவங்களே இந்த மெஷின் யூஸ் பண்ணாரு பைபாப். ஸோ என்னோட கிட்னி ஒரு கிட்னி தான், 2வது கிட்னி கிடையாது. சின்ன வயசுல இருந்து கிட்னி நார்மல் ஆச்சு, எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஆச்சு. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த உணவுல இருக்கேன். ஸோ என்னாச்சுன்னா, இந்த கண்மணி ராஜா சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் சாப்பிட்டு சொன்னது, சார் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நல்லது, ஆனா நீங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீசன் இல்லாம இந்த பிசினஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா 2 பேருமே சேலரியில இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சேலரி இருக்கு டாக்டர் சிவசங்கரிக்கு, கண்மணி ராஜருக்கு ஒரு 80,000 1 லட்சம் ரூபாய் ப்ரொஃபஸரா சேலரி வந்திருந்தது. சார் 2 பேருக்கும் சேலரி வருது, why are you doing this சொல்லி கேட்டபோது, சார் we are doing this to help more people. எங்களை மாதிரி கஷ்டத்துல பல பேர் இருந்திருக்காங்க. இப்ப அவரோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு பாலிப்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, ஆஸ்துமா இருந்தது, சிவியரான ஒபிசியல் இருந்தாரு, பிபி இருந்து எல்லாமே வெளியில வந்திருக்காரு கண்மணி ராஜா. சிவசங்கரி மேம்க்கு சிவியர் பேக் பெயின், பயங்கரமான நீ பெயின், படுத்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க, நிக்க முடியாத ஹை ஒபிசிட்டி, பைல்ஸ் ப்ராப்ளம், சர்ஜரி நடந்திருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன் அவங்க இருந்தாங்க. இந்த உணவு அவங்களோட எல்லா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது ஸ்டோரியை கேட்ட போது நான் இதை எடுத்தேன். என்ன பார்த்து என்னோட வைஃப் வந்தாங்க. வைஃப் வந்தோடனே எனக்கு அவர் சொன்ன என்னன்னா, சார் நீங்க வந்து தூக்கமின்மை ப்ராப்ளத்துல இருக்கீங்க, 1 மாசம் தான் ஆயிருக்கு, 2வது மாசம் மெம்பர்ஷிப் வந்து முன்னாடி அவர் எனக்கு சொன்னார்னா, இந்த ஃபுட் உங்களுக்கு தேவை, இது பேர் நைட் ஒர்க்ஸ். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சிவியரான கொலஸ்ட்ரால் ஐயா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம், இதை நீங்க வாங்கணும்னு சொன்னார். அப்போ இதோட வேல்யூ வந்து 6,800 சம்திங் வருது. நான் 1 மந்த் மெம்பர்ஷிப்பே 6,000 ரூபாய் பே பண்றது கஷ்டம் சார், எப்படி சார் இதை வாங்க முடியும்? சார் உங்களுக்கு இது தேவை,
அதனால தான் நான் கொடுக்குறேன் தவிர உங்களுக்கு இது நான் விற்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. உங்க உடம்புக்கு இது தேவை. உங்களுக்கு ஹார்ட் இருக்கு, ஹார்ட்ல வந்து பிரஷர் ஜாஸ்தி இருக்கு, பிபி ஜாஸ்தி இருக்கு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கு, ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளத்துல இருக்கீங்க. நல்லபடியா சரியாய் வெளியில வரணும்னா நீங்க மாத்திரை மருந்து வாங்கிட்டு இருங்க. ஆனா நீங்க வெயிட் லாஸ் பண்ற வரல இந்த ஃபுட் எடுத்தீங்கன்னா உங்க ஹார்ட் ஆரோக்கியமா இருக்கும். டெய்லி தேங்க்யூ சொன்னாங்க. அதை மட்டும் எடுத்து இந்த ஃபுட்டை வாங்கினப்போ அப்போ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி தான் வாங்கினேன். சார் நீங்க எல்லாம் சும்மா இது பண்ண மாட்டீங்க, ஏன் இதெல்லாம் விற்கிறீங்க சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாரு, இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார், நீங்க மெம்பர்ஷிப் பே பண்ண முடியல சொல்றீங்க, why don't you help two people சொன்னாரு. அப்போ முதல் 2 பேர் வந்து என்னோட சிஸ்டர், என்னோட சித்தி வந்தா. இதுதான் என்னோட படிப்பு, பி ஆனர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஜி டிப்ளமா இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ படிச்சிருக்கேன், ஐஎம் கல்கட்டால படிச்சிருக்கேன். ஆனாலும் வேலை கிடைக்கல. சோ படிப்புக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது, படிப்புக்கு கிடைக்கிற வேலைக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் நிறைய படிச்சேன் எனக்கு நிறைய வேலை கிடைக்குன்னா கஷ்டம். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து ரிட்ரைட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ 2 ப்ரொஃபஷன்லயும் வந்திருக்கீங்க. நீங்க வேலையை விட்ட போது உங்களோட 20% ரேட்ல இருக்கிற சேலரி பர்சன் இன்னைக்கு கம்பெனில வரதுக்குனால ஒரு ரெடி பர்சனா வெயிட் பண்றாங்க. அவங்க வேலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது அவங்களுக்கு கம்பெனி கவலை கிடையாது. ஆனா அவங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஜென்சி ஆர் நாட் ஏபிள் டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மூட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. உங்களை ரீப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுக்கும்போது they have to hire 10 more people like you to get the job done. இது கம்பெனிஸோட விஷயத்துல பார்ப்போம். ஆனா உங்களுக்கு போன வேலை போனதுதான். நீங்க இன்னைக்கு வேற இடத்துல வேலைக்கு போறீங்கன்னா வேலை கிடைக்காது. ஏன்னா நீங்க கம்பீட் பண்ண போற பர்சன் வந்து உங்களோட ஏஜ்ல கம்மி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மி. நீங்க அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வேலை வந்து நிரந்தரமா இருக்குமானா கிடையாது. இதுதான் இந்த கண்டிஷன். சோ இந்த மாதிரி நிலையில இவ்வளவு படிச்சுட்டு கூட வேலை இல்லாம இருக்கும்போது நான் யோசிச்சேன், ஐஎம் கல்கட்டால நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ரிவலேஷன் என்னன்னா, நீங்க மத்தவனுக்கு உழைக்கும் போது அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு உழைச்சீங்கன்னா நீங்க பல பேருக்கு உண்டான உழைப்பை வந்து கொடுத்து அவங்களை வந்து சம்பாதிக்க வைக்கலாம். அதனால நான் வந்து நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கோர்சஸ் படிச்சு, நிறைய ஆன்லைன் கோர்சஸ் படிச்சு, நிறைய ஜூம் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மோர். தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரி. ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் கூட வந்து கத்துட்டு அதுல ஆல்ரெடி இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதையும் கத்துட்டு இதையும் பண்ணி ரெண்டுத்தையும் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சிடலாம் சொல்லி போன போதுதான் ஹர்பல் லைஃப்ல வந்தேன். ஹர்பல் லைஃப்ல வந்து 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்த பிறகு எனக்கு டிசம்பர் மாசத்துல என்னோட செக், முதல் மாசத்தோட செக் வந்து 2312. ஆனா எனக்கு அடுத்த மாசமே 9000 ரூபாய் செக் ஆச்சு. அதுக்கு அடுத்த மாசம் 18,000 ரூபாய் ஆச்சு. சோ நான் வாங்குற ஃபுட்டுக்கு உண்டான காஸ்டிங் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்க தொடங்கிட்டு ஒரு வாரத்துல ஒரு 4 மாசத்துல என்னோட டோட்டல் டேலி ஆஃப் பீப்புள் வாஸ் மோர் தென் 10 பீப்புள். 10 பேருக்கு மேல எங்கிட்ட வந்துட்டாங்க. நான் 50% டிஸ்கவுண்ட்க்கு போயிட்டேன் அக்டோபர்ல 50% போன பிறகு கண்டினியூஸா என்னோட டிஸ்கவுண்ட் லெவல்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். 50% டிஸ்கவுண்ட்ல நான் இருக்கேன். அங்கேருந்து எனக்கு ஆக்டிவ் இன்கம் கிடைக்கிறது. அதாவது நான் ரீட்டைல் பண்றது, சேல் பண்றது, அதுல இருந்து வர இன்கம், பீப்பிள் ரெக்ரூட் பண்றது, அதுல இருந்து வர இன்கம் எனக்கு கிடைக்க தொடங்கிது. கூட என்னோட சிஸ்டர் வந்து சூப்பர்வைசரா மாறினாங்க. என்னோட இன்னொரு சிஸ்டர் டெல்லியில இருந்து வந்தாங்க. அப்படி அவங்க கூட ஜாயின் ஆகி என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல டெவலப் ஆச்சு. இன்னைக்கு என்னோட இன்கம் என்னது வரப்போ ஸ்டைல்ல காட்டுறது. இது வரலையும் எந்த ஒரு ட்ரைனிங்கும் நான் மிஸ் பண்ணது இல்லை. பிசிக்கல் ட்ரைனிங்ஸ், வெல்னஸ் செமினார் நடக்கிறது சென்னையில, பிசினஸ் மீட்டிங்ஸ் நடக்கிறது, கார்பரேட் ட்ரைனிங்ஸ் நடக்கிறது, எக்ஸ்ட்ரா வேகன்ஸா சொல்லி இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் இந்தியாவில் வராங்க. எரிக் போர், மார்க்கெட்டிங் குரு ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ், அவர் வந்து நம்ம பேனல் ஆஃப் ட்ரைனர்ஸ்ல இருக்காரு. ஜிம் ரான் பிலாசபர் நம்ம பேனல் ஆஃப் ட்ரைனர்ஸ்ல இருந்திருக்காரு. மார்க் ரெனால்டோஸ் இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லேர்னிங்ஸ் தான் நான் வந்து இது வரலையும் விட்டதில்லை. என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட், என்னோட growth நடந்தது இதனால. இதை தவிர்த்து ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் ஆல் சோஷியல் மீடியால எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு ஐ ஸ்பெண்ட் ஃபார் ட்ரைனிங்ஸ் மோர் தென் 3.5 lakh rupees. நீங்க பணம் சம்பாதிச்சா தான் earn பண்ண முடியும். ஸோ நான் தனியா என்னோட இதுக்கு வேண்டி நான் கத்துட்டு 3.5 lakh rupees எம்எல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ லேர்ன்ட் ஆன் தட். டுடே உங்க முன்னாடி நான் பேச முடியாது, என்னோட வீடியோஸ் எஃபெக்டிவா இருக்கு, நீங்க என்ன பார்த்து வரீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் மை செல்ஃப் டு லேர்ன் அண்ட் earn. ஐ எம் ஸ்பெண்டிங், தட் இஸ் த ரீசன் ஐ எம் earning. ஓகே, இந்த மாதிரி பீப்புளை ஹெல்ப் பண்ணி வரும்போது 2022ல எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, என்னோட சேலரி அமௌண்ட்டை நான் பிரேக் பண்ண முடிஞ்சது. என்னோட மந்த்லி சேலரி வித் டிடக்ஷன் அண்ட் இங்க மந்த்லி இன்கம் வித்வுட் டிடக்ஷன். ஏன்னா ஒரு பிசினஸ் மேன போகும்போது we don't have to fall under the tax bracket of 30%. எங்களுக்கு 10%, 20% மேல கிடையாது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால we started gaining more income out of this. ஸோ ஸ்லோவா வந்து எனக்கு வேலை போன போது என் வைஃப் கூட அங்க சர்ச் பண்ணி 2022ல எங்க வைஃபுக்கு நைட்ல வந்து வேலை பண்ணுறது கிடைச்சது. எங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து யூஎஸ்ஏ கல்யாணம் ஆகி போன போது அவங்க வேலையை வந்து என் வைஃப் கொடுத்தாங்க. என் வைஃப் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையில அரௌண்ட் 30 to 40,000 rupees இப்போ நைட்ல ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் வரும்போது என்னால மந்த்லி இஎம்ஐ பே பண்ண முடிஞ்சது. ரிமெம்பர் ஒன் திங், நான் என்ன சொன்னேன், 7 மாசம் வண்டியோட வித்து நான் இஎம்ஐ பே பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா நான் என்னோட காரை வித்தது அக்டோபர் 2022, 2022 அக்டோபர் தான் என்னோட காரை நான் வித்தேன். ஸோ எனக்கு சஸ்டைனபிளா கொரோனா பீரியட் முழுவதும் என்னோட இஎம்ஐ பவுன்ஸ் பண்ணாம பே பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2022ல என்னோட இஎம்ஐ பவுன்ஸ் பண்ணாம பே பண்ண முடிஞ்சது. என் காரை வித்த பிறகு என்னோட சில கடன்களை செட்டில் பண்ணி இன்னைக்கு வரலையும், இன்னைக்கு இதோட சேர்ந்து 7 வருஷம் ஆயிடுச்சு என்னோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்னோட இஎம்ஐ. ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகல. இந்த போன வருஷம் எங்க அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்து 25 lakhs கொடுத்து என்னோட லோனை கம்மியாக்கி
65 lakhs EMI வந்து இப்போ ரீவர்க் பண்ணி லோன் வந்து 52 lakhs தான் பேலன்ஸ் இருக்கு. கூடி சீக்கிரம் நான் சப்சிடி ஸ்லாப்ல வந்துட்டேன்னா எனக்கு இன்னும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடும். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், இங்க வந்து ஒரு EMI பவுன்ஸ் பண்ணாம என்னால சஸ்டெயின் பண்ண முடிஞ்ச காரணம் இந்த உணவு பழக்கத்துல நான் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த உணவு வந்து காஸ்ட்லியா இல்லையா எனக்கு தெரியாது, பட் எனக்கு செலவு மிச்சமானது 8500 ரூபாய் மாத்திரை, 72000 ரூபாய்க்கு நொறுக்கு தீனி. இப்ப நீங்களே பாருங்க வெங்கடேஷ் சார், பரமசிவம் சார், நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு இப்போ இந்த உணவு பழக்கத்துல வந்து எவ்வளவு நொறுக்கு தீனி கம்மியா இருக்கும். அந்த கணக்குகள் நம்ம போடுறது இல்ல. ஆனா நான் எங்க வீட்டோட கணக்கு போட்ட போது என்னோட போன 3 மாசத்தோட இந்த புட்ல வரதுக்கு முன்னாடி நான் ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பென்சஸ் ஏராளம். கிட்டத்தட்ட 22000 ரூபாய்க்கு நொறுக்கு தீனி வெளி சாப்பாடு, 15-20 கிலோ அரிசி வரும் எங்களுக்கு இப்போ 5 ல இருந்து 6 கிலோ தான் அரிசி வருது. 10 கிலோ ஆட்டோ வாங்குவோம், 2.5 கிலோ ஆட்டோ தான் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வருது. சரியா, பருப்பு கம்மியா இருக்கு, சீனி அறவே முடிஞ்சாச்சு, பால் செலவு கம்மியாச்சு, 4.5 கிலோ காப்பி பொடி வரும், அது கம்மியாச்சு. இதெல்லாம் வந்து கணக்குல வராது, இதெல்லாம் வந்து நமக்கு கணக்கா தெரியாது. ஹர்பல் லைஃப் காஸ்ட்லி சொல்லி சொல்றவங்களுக்கு உங்க வீட்டு செலவுகளை எவ்வளவு மிச்சப்படுத்துவீங்க அதை கவனமா பாருங்க. அங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும், நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்க, என்ன கஷ்டத்துல இருந்து மிச்சப்படுத்தலாம் சொல்லி. பிளஸ் ஏதாவது ஒரு கடையில போய் நீங்க இவ்வளவு வருஷமா மளிகை வாங்குறீங்க, யாராவது ஒரு சல்லி காசு கொடுத்துருக்காங்களா எக்ஸ்ட்ரா, ஒரு 100 கிராம் பதமாவதா கொடுத்துருக்காங்களா, ஒரு பிஸ்தாவாத ஒரு சீனியாவதா கொடுத்துருக்காங்களா 100 கிராம்? கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஹர்பல் லைஃப்ல நான் பீப்புளை ரெக்ரூட் பண்ணி, பீப்புளை ஆட் பண்ணி, ஒரு டீமை பில்டப் பண்ணி, அவங்களுக்கு கைடன்ஸ் எடுத்து, பீப்புளை கேர் பண்ணி, நர்ச்சர் பண்ணி அவங்களை கொண்டு வந்தது எனக்கு கிடைச்சது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸ். இது வந்து ராயல் கரீபியன் க்ரூஸோட ஒரு மாபெரும் ஷிப். 4500 பேர் வெறும் ஹர்பல் லைஃப் பீப்புள். இந்த ஷிப்ல நான் வந்து 2022 செப்டம்பர் மாசத்துல 5 நாளைக்கு நாங்க இருந்தோம். 12 நாள் ஆன் சைட் ஆன் ஷோர் அண்ட் 3 நாளைக்கு ஆன் சி. 3 நாளைக்கு ஆன் சீல திணற சாப்பாடு. கையில $1500 கையில கொடுத்துட்டாங்க செலவாக்குங்க சொல்லி. ஸோ $1500 கொடுத்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸை நான் விசிட் பண்ணி இதுல இருந்ததுக்கு ஒரே ஒரு தேங்க்யூ வந்து என்னோட ஸ்பான்சர் டாக்டர் கண்மணி ராஜேஷ். இது அங்க இருந்த சில இதுக்கு நான் குவாலிஃபை ஆனேன் சார். எப்படி சார், என்ன அதோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் இப்போ வரப்போற செமினார்ல 26ஆம் தேதி கத்துப்பீங்க இது எப்படி குவாலிஃபை பண்ணலாம் சொல்லி. பீப்புள் ஹெல்ப் பண்ணா நம்ம க்ரோ ஆகுவோம் சார். இதுல இன்கம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு, வேலை நிரந்தரம் கிடையாது. ஆனா நம்ம கூட பீப்புள் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போலாம். சோ எனக்கு ஒரு ஆசை இந்த பஸ்ல கைட் பண்றது, நான் கைடிங் பண்ணது ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸ்ல வந்து ஸ்விமிங் எனக்கு கத்துனது, ஸ்விமிங் பண்ண முடிஞ்சதுனால இதெல்லாம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணி அடுத்த வெக்கேஷன் நம்ம டீம் வெக்கேஷன் தாய்லாந்துக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த தாய்லாந்து வெக்கேஷனுக்கு நானும் என் வைஃபும் குவாலிஃபை ஆனோம். வைஃப் வந்து வேலைனால வர முடியாது, அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்தேன். குழந்தை சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட்டின்னு போல. அதுக்கு அடுத்த வருஷம் எப்படியாவது ஜெயிச்சு குழந்தைய கூட்டின்னு போனோம்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து இதெல்லாம் ரியல் புலி தாய்லாந்துல அதெல்லாம் வந்து நேரம் கூட்டின்னு போனது என் குழந்தைய மலேசியாவுக்கு. மலேசியாவுக்கு என் குழந்தைய நானும் ஒரு ஃபுல்லி பெய்டு வெக்கேஷன் வீட்டுல இருந்து கூட்டின்னு போய் வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. நான் கொண்டு போன டாலர் கூட எனக்கு வாபஸ் ரிட்டர்ன் வந்தது. 3 ட்ரிப்லையும் செல்லி காசு செலவு கிடையாது, ஃபுல் சாப்பாடோட செலவு. கம்பெனி இருந்தாங்க, நம்ம ஸ்பான்சர் கண்மணி சார் இருந்தாரு. அருமையான ட்ரிப், என் குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணது. அதோட ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கூட்டிட்டு போக முடிஞ்சது. ஸோ என்னோட பிசினஸ் நான் எப்படி டெவலப் பண்றேன். இப்போ சப்போஸ் நீங்க வந்து இதுல வந்து வந்த பிறகு உங்க ஃபேமிலியோட இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்க ஃபேமிலிக்கே ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்கள்கிட்ட கேட்கறவங்களை நீங்க ஜஸ்ட் என் கூட கனெக்ட் பண்ணணும். நான் வந்து பிசினஸ் டெவலப் பண்ணது சோஷியல் மீடியா மூலமாக, கேம்ப்ஸ் மூலமாக, வீட்டுல போய் கேம்ப்ஸ் பண்றது, பீப்புளோட கூட போய் அவங்க ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, வாக் த டாக், அதாவது போகும்போது பீப்புளை வந்து இன்வைட் பண்றது சென்டருக்கு. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுல நியூட்ரிஷன் சென்டர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்த வருஷத்துல. சோ நான் சொன்ன மாதிரி நீங்க என்னோட இன்கம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் பாக்குறீங்களா? வெங்கடேஷ் சார் அண்ட் பரமசிவம் சார், ஆர் யூ தேர்? வெங்கடேஷ் சார், பரமசிவம் சார், ஆர் யூ? Yes sir, yes sir, we are following. Pradeep, are you there? Can you switch on the video? Paramasim sir, are you there? Paramasim sir? Okay. Yeah. Sir, are you there? No. Okay, no problem. So இங்க பாருங்க, என்னோட அமௌண்ட் வந்து 2312 என்னோட முதல் அமௌண்ட். அப்போ முதல் மாசத்துல எனக்கு கிளப்ல இருந்து 10 பேர் இருந்தாங்க. அதோட இன்கம் 13,000 அக்டோபர்ல. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 6,000, 7,000, 8,000 வந்திருக்கு இன்கம். ஆனா எனக்கு ஒபிஷியலி வர செக் வரும்போது எனக்கு இன்கம் 15,000. செகண்ட் மந்த்ல பார்த்தா 31,930. தேர்ட் மந்த்ல பீப்புள் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு வந்து இன்கம் 32,000 rupees. ஃபோர்த் மந்த்ல டிராப் ஆச்சு. தென் திருப்பி 46, தென் 51, தென் 80, தென் 78, தென் 1,71,000 rupees. ஜூன் 21, நான் ஜூன் 20ல ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயர்ல எனக்கு 1,71,000 rupees நான் டக் பண்ணியாச்சு இந்த ப்ரோக்ராம்ல. அதுக்கு பிறகு 22ல வந்து நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவேகன்ஸாக்கு அந்த ஷிப்புக்கு வேண்டி குவாலிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைச்ச போனஸ் வந்து 72,000 rupees, $500 எனக்கு கொடுத்தாங்க ஆஸ் a gift அன்னைக்கு. அதாவது AWT லெவல் அச்சீவ் பண்ணும்போது டீம் பில்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு அது கிடையாது, ஆனா மந்த்லி போனஸ் இப்போ வேர்ல்ட் டீம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னது, எது செமினார்ல சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த இவெண்ட்ல வந்து அந்த மாதிரி சம்பாதிச்ச போது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து இது ஒரு கரியரா எடுத்துக்கலாம் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஹர்பல் லைஃப் பிசினஸ். இதுதான் என்னோட முதல் செக். இப்போ போன மாசம் எனக்கு வந்த இன்கம் வந்து
1,23,000 rupees இந்த ப்ரோக்ராம்ல இருந்து. இது வரலையும் எனக்கு எந்த ஒரு செலவு இல்லாம என்னோட ஃபுட்டும் ஃப்ரீ ஆயிடுச்சு, எனக்கு இதுல ஃபுட்டும் பைசாவும் கிடைக்கிறது. பிளஸ் போன மாசம் அலோன் மட்டும் எனக்கு கன்சல்டேஷன், நான் படிச்ச படிப்புக்கு நான் பீப்புளுக்கு கொடுக்குற ஹெல்த் கவுன்சிலிங் கன்சல்டேஷனால எனக்கு கிடைச்ச இன்கம் 80,000 rupees. ஸோ 80 plus 1,20,000 பாருங்க எவ்வளவு ஆச்சு, 1,70,000 பாருங்க. ஸோ மோர் தேன் 2 lakh rupees per month ஈஸியா வந்து எனக்கு இதுல இருந்து வீட்டுல இருந்து உட்கார்ந்து சம்பாதிச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துல இந்த லெவலுக்கு போறதுனால வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த இன்கம் எப்படியே இருக்குமானா கிடையாது, இதோட டபுள் ஆகலாம், இதோட ட்ரிபிள் ஆகலாம், டிபெண்டிங் ஆன் த ஸ்பீட் ஐ ஒர்க். ஓகே, the more the people come to me, the more the people stay with me, I will go grow. Your success and failure is only limited by your own imagination and your own hard work. Money வந்து ஸ்பீட் லவ் பண்றது. நம்ம வேலையில இருக்கும்போது we are helping somebody else build the dream rather than we building our dream. சோ நம்ம வேலையில இருக்கும்போது ஏதோ ஒரு கம்பெனி பெருசாக்குறோம், அந்த கம்பெனி பெருசாக்குனா நமக்கு தருவாங்க, நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா கம்பெனிக்கு பல கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ உங்க கனவுகளுக்கு நீங்க தான் ஒர்க் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா டைம், அந்த 2 hours படம் பாக்குறது, சாயங்காலம் வீடியோ பாக்குறது, எக்ஸ்ட்ராவா வந்து டைம் வந்து பீப்புளோட போய் தண்ணி அடிச்சு ஸ்பெண்ட் பண்றது, இல்லாட்டி அன்னெசரி பார்ட்டி பண்றது, அந்த டைமை குறைச்சு அந்த டைம்ல பீப்புளை ஹெல்ப் பண்ணி அவங்கள சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி இந்த பிசினஸ் வந்து பார்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிச்சு ஃபுல் டைமா மாறினவர் தான் நான். பிரதீப் சார் இப்போ ஜாயின் பண்ணிருக்காரு, அவருக்கு இந்த மாசம் வந்து அரௌண்ட் 8,000 மேல வந்து இன்கம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு இன்னும் ஜாஸ்தி இன்கம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மந்த்லி அவரோட இன்கம் வந்து 3 times of his salary மாறும்போது he can quit his job and be a full timer in this. So unless then you can be a part timer. Full timer na full time attitude ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்க வந்து இன்னைக்கு மாறினது டாக்டர் KKR அண்ட் டாக்டர் சிவசங்கரி. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல 2 பேருக்கு salary இருக்கு. ஆனாலும் ஹெர்பல் லைஃப்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் இன்கம் வந்திருக்கு. They are one of them is planning to quit the job very soon. Dr. Shivashankari might be quitting her job as a doctor in government services. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் காத்திருக்கு. 4 வருஷமா ப்ரொமோஷன் வாங்காம இருக்காங்க. எதுக்கு நான் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்கன்னா she will come in surveillance. அதனால வேண்டாம் சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு அது வேண்டாம், இந்த ப்ரொமோஷன் வேண்டாம், I don't want to go to other places. I want to be here at this hospital Delhi. She is maintaining her status quo. கூடி சீக்கிரம் she might be leaving her job and joining full time as Herbalife doctor. So அவங்க டாக்டர், ஆனா she is very proud to say that she is the Herbalife coach. Okay, so இதான் என்னோட கதை. ஸோ என்னோட மென்டர்ஸ், பிரசிடென்ட் டீம் வந்து மிஸ்டர் சுந்தர் அண்ட் மிஸ்ஸஸ் மீனாட்சி. இவங்க தான் வந்து அன்னைக்கு நம்ம கிளப் ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. மீனாட்சி மேம் வந்து ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களோட இன்கம் வந்து பர் மந்த்துக்கு 25 lakh rupees. ஓகே, அண்ட் மிஸ்டர் சுந்தர் இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல they got a bonus check of 49 lakhs 1 year bonus, மார்க்யூப்ஸ் போனஸ். அதுதான் 1%, 72% சொல்லுவாங்க, 73%, மூணாவது பர்சன்டேஜ், அதாவது 73% இவங்களுக்கு கிடைச்சிருக்க இன்கம் 1%. ஸோ ஹெர்பல் லைஃப்ல மொத்தமா 72% சம்பாதிக்கலாம். பிரசிடென்ட் டீம் ஆன பிறகு உங்களுக்கு 1% மார்க்யூப்ஸ் போனஸ் கிடைக்கும். அது பல கோடிகள்ல போகும். இது வருஷத்துல ஒரு வாட்டி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்கம் பேட்டர்ன் இன் ஹெர்பல் லைஃப். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிருக்கவங்க எல்லாருமே தன்னோட ஃபேமிலியோட இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு 25%, 35%, 42% டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்க போகணும். இப்போ நம்ம அன்பு சார் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க முதல் மாசம் ஆர்டர் போட்டீங்க கஸ்டமர், எவ்வளவு வந்து உங்களுக்கு? 36,000 ஆர்டர். இல்ல 36,000 வந்தது. நீங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி போட்டீங்களா, ஜிஎஸ்டிக்கு பிறகு போட்டீங்களா? ஜிஎஸ்டிக்கு அப்புறம் சார். ஜிஎஸ்டி கம்மியான பிறகு 36,000 வந்தது. 500 சம்திங் பாயிண்ட் போட்டீங்க உங்களுக்கு. அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைச்சது? ஒரு 15,000 மேல டிஸ்கவுண்ட் கிடைச்சது. 15,000 மேல கிடைச்சது உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன் நீங்க போட்டு காட்டுறேன், எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கணும். இங்க சரி, இங்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்லைட் தெரியுதா எல்லாருக்கும்? சோ இப்போ சப்போஸ் நம்ம 36,000 rupees இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு, இவருக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் வந்து 15,000 rupees எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. சோ நெட் வேல்யூ வந்து எவ்வளவு? 51,000 rupees. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 51,000 rupees. எல்லாருமே படிச்சிருக்கீங்க, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, கோல்டுல, டைமண்ட்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. 51,000 rupees ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன் an average தான். யாரோட ஆன்சர் பண்ணாங்க சார்? ஒரு 8 to 10% கிடைக்கும் சார். மேபி 5,000 செக்யூர்ட் ஸ்கீம்ஸ்ல. அன்செக்யூர்ட் போனா 15% கிடைக்கும் சார். ஓகே, அன்செக்யூர்ட் ஸ்கீம்ஸ் தான் போறோம் நம்ம. சார் பிஎஸ் சார் நீங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சார். வாரன் பஃபே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, 15% மேல யாருமே ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல. மிஞ்சி போனா ஷேர் மார்க்கெட்ல இருந்தா 20% கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரேர்.
மொத்தம் போடத்துக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அதுல. ஓகே, ஸோ இப்போ இந்த 15% நம்ம எடுத்திருந்தாலும் 50,000 51,000 இன்டூ 15 Around 8,000. ₹8,000. ஸோ இந்த 15% இதுதான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். 51,000 ரூபாய் நம்ம ஏதாவது செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறோம்னா நமக்கு 7,650 கிடைக்கிறது. இப்போ இந்த 7,650 நான் டிவைட் பண்றேன், டிவைடட் பை 12 மந்த்ஸ். ஒரு மாசத்துக்கு 637 ரூபாய் கிடைக்கிறது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 51,000க்கு அவுட் ரைட்டா கொடுத்தது என்னன்னா 15,000, கிட்டத்தட்ட ஒரு 35% டிஸ்கவுண்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 32% கிடைச்சிருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் போக 32,000, இந்த 15,000 நம்ம 12 மந்த்ல டிவைட் பண்றோம்னா இவருக்கு பர் மந்த் கன்சம்ஷனுக்கு இவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1,250. இப்போ நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஆனா ஹெர்பல் லைஃப்ல ஃபுட்டை வாங்கிட்டு ஒரு 4 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒரு 3 அப்ரஷ் ரீட்டைல் ஆகுது, ஏதாவது ரீட்டைல் ஆகுதுன்னா நீங்க 35% லாபம் உடனே சம்பாதிக்கிறீங்க கையில. இது வந்து ரிட்டென்ஷன் பார்ட்ல, ரீட்டைல் பார்ட்ல. உங்க செல்ஃப் கன்சம்ஷனுக்கு நீங்க எடுக்கும் போது வெங்கடேஷ் சார், பரமசிவன் சார், டு யூ பை அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் வந்து 1/2 கிலோ, 100 கிராம், 200 கிராம் வாங்குறீங்களா, இல்ல 5 கிலோ 10 கிலோ வாங்குறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அன்போனி சார், வெங்கடேஷ் சார். சார் 10 kg, above 10 kg தான் சார். About 10 kg வாங்குறீங்க, you will go for the highest discount giving shop and purchase the food. Am I correct? Yes sir, yes sir. Yes sir. Why do you go like that? அதோட சேர்த்து மத்தவங்களுக்கு வாங்கும்போது எனக்கு சம்பாத்தியத்தை மிச்சப்படுத்தலாம் நினைப்பீங்கல்ல? Because when we consumption more, we will get some discount like. இப்போ ரீட்டைல் மார்க்கெட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். நீங்க பல்கா வாங்குற ப்ராடக்ட்ல உங்க மார்ஜினை கம்மியாக்கிட்டு கொஞ்சமா வாங்குற ப்ராடக்ட்ல மார்ஜினை கூட்டி சம்பாதிச்சிருவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். இது யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க 10 சோப் வாங்குவீங்க, அங்க விலையெல்லாம் கம்மியாகாது. 2 ரூபா கம்மியா இருப்பான், 1 ரூபா கம்மியா இருப்பான். அவனுக்கு அங்கேயும் வந்து 15-20% லாபம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரமசிவம் சார் இருக்கீங்கன்னா கொஞ்சம் தம்ஸ் அப் மட்டும் பண்ணுங்க எனக்கு. பிரதீப் சார் நீங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ. சரியா? சோ என்னன்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு டூத் பேஸ்ட் வச்சுப்போம். இதுதான் ஒரு டூத் பேஸ்ட், என் கையில இருக்கிறது ஒரு டூத் பேஸ்ட். சப்போஸ் கோல்கேட் வச்சுப்போம். இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 100 ரூபா. இந்த 100 ரூபா கோல்கேட் வந்து எம்ஆர்பி ரேட் 100 ரூபா. கடைக்காரன் இதோட 5 ரூபா கம்மியாகி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். சரியா? அப்ப இந்த 100 ரூபா ப்ராடக்ட் மேனுபேக்சர் ஆகும்போது இதோட காஸ்ட் வந்து 35 rupees. அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் நாட் மோர் தென் 35% of this. Okay, 35 divided by, so 35 rupees தான் காஸ்ட். இந்த 35 rupees தான் C&F ஏஜென்ட் இருக்காங்க. அந்த C&F ஏஜென்ட்க்கு என்ன போறது? ஒரு 15 ரூபா போகுது. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஹோல்சேலர் வர. ஹோல்சேலர் வந்து இதுல வந்து ஒரு 25 இருந்து 30 ரூபா சம்பாதிக்கும். 40 ரூபா 30 ரூபா வச்சுப்போம். அப்ப எவ்வளவு ஆச்சு இதோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து? 80 ஆச்சா? அப்போ ரீட்டைலர் வரான். இப்போ ரீட்டைலருக்கு வந்து அவனுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 20 ரூபால இருந்து உங்களுக்கு அவன் 5 ரூபா கம்மி ஆகணும், -5 பண்றான். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆகுறது மொத்தமா சேர்த்து? 95 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இப்போ நீங்க இந்த பொருள் வாங்கும் போது இவாளெல்லாம் கவனிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு ஒரு 5 ரூபா கம்மியா கிடைக்கிறதுன்னு சொல்லி அங்க போய் வாங்குறோம் நம்ம. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் ஆச்சு, இல்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் ஆச்சு, வெளியில போனா 5% வந்து இவ்வளவு பெரிய போர்டு போட்டிருப்பான். நீ go and buy there. பட் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 35 ரூபா. ஆனா ஹெர்பல் லைஃபோட ஃபுட் வந்து உங்களுக்கு ஒரு 1000 rupees காஸ்ட். இந்த 812 ரூபா ஃப்ரெஷ் இருக்குன்னா இந்த 812 ரூபால நீங்க 35% வாங்குறீங்கன்னா அவுட் ரைட்டா இல்ல 35% உங்களுக்கு முதல்ல கொடுத்துறாங்க கையில. புரிஞ்சுதா? சோ 284 rupees உங்களுக்கு உடனே கம்மி ஆயிடுது. இங்க அங்க கொடுத்துறாங்க. நீங்க 50% போயிட்டீங்கன்னா 50% உங்களுக்கு அவுட் ரைட்டா கிடைக்கிறது. இது எங்க கிடைக்கிறது சொல்லுங்க? 50% மிஞ்சி போனா கூட நான் ரீட்டைல் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நான் டைமண்ட் ஜுவல்லரியில 33.5% தான் மேக்ஸிமம் மார்ஜின் கொடுக்குறாங்க ஷோரூம் ஓனர்ஸ்க்கு. எம்ஆர்பியில விற்கிற டைமண்ட் ஜுவல்லரிக்கு 33.5 to 14%, 40% மேல போகிறது இல்ல. ஏன்னா அதுக்கு மேல மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பட்டுப்படாது. ஆனா நீங்க லெவல் க்ரோ ஆக 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 ஹெர்பல் லைஃப்ல ஒரு இன்கம் ஜெனரேட்டரா மாறும்போது உங்களுக்கு 72% வரையிலும் லாபம் வருது. எவ்வளவு? 72% லாபம் வருது. பிளஸ் அந்த 1% பிரசிடென்ட் டீமா இருக்கும்போது போனஸ் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சிம்பிளான எக்கானமிக் டைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட மேட்டரே இருக்கு. இப்போ நான் இங்க வந்து ஒரு விஷயம் காட்டுறேன். இப்போ அன்புமணி சார் 35,000 ரூபாய்க்கு வாங்கினாரு, அவருக்கு 35% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. இப்போ அன்புமணி சார் இந்த மாசம் 3 monthsல ஹெர்பல் லைஃப்ல நீங்க 350 310 பாயிண்ட்ஸ் போட்டா போதும். 700 plus 310 is equal to 1010 points.
நீங்க 1010 பாயிண்ட்ஸ் கன்சிகூட்டிவா 3 monthsல போய் சேரும்போது யூ கேன் பிகம் அ 42% பிளஸ். ஹெர்பல் லைஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 42% டிஸ்கவுண்ட் எடுக்கணும்னா நீங்க டைரக்டா ஒரு ஆர்டர் கூட போடலாம். இமேஜின் 1 lakh rupees is the total investment. In that 1 lakh you get 42% டைரக்டா உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஸோ ரஃப்லி அரௌண்ட் உங்களுக்கு 42% டிஸ்கவுண்ட் போகும்போது 1,10,000 சம்திங் பில் வரும். டோட்டல் வேல்யூ எஸ்டிமேட்டட் வேல்யூ தான் சொல்றேன். ஸோ 42% டாக்ஸ் போக உங்களுக்கு ஒரு 38% கிடைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு இது வந்து 39% வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, அது நடுவில் வரும். 39% வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 39,000 rupees உங்களுக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கம்பெனி கொடுத்துருக்கும். இப்போ இந்த 1 lakhல இப்போ அன்புமணி சார் நாளைக்கு நீங்க பிசினஸா பண்ண விருப்பப்படுறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ரீட்டைலிங் அட் 42%. நீங்க யாருக்காவது அப்ரோச் கொடுக்குறீங்க எம்ஆர்பி இல்லைன்னா உங்களுக்கு டேரக்டா வாண்டு. யாருக்கா ஆலோ கொடுக்குறீங்கன்னா 42% கிடைக்கும். யாருக்கா நீங்க அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்க 42% டேரக்டா சம்பாதிப்பீங்க. இது ஒரு ஆப்ஷன். இப்போ ஃபேமிலி கன்செப்ஷன்ல ரமேஷ் சார் இருக்காரு, நம்ம பிஎஸ் பரமசிவம் சார் இருக்காரு, அவங்க வைஃபை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வெங்கடேஷ் சார் இருக்காரு. நீங்க 3 பேரும் எடுத்துக்கணும்னா நீங்க 350 350 350 போலாம். அப்போ முதல் 350க்கு உங்களுக்கு கிடைக்க போறது 25% டிஸ்கவுண்ட். அதுக்கு அடுத்த 350 உங்களுக்கு கிடைக்க போறது 25% டிஸ்கவுண்ட். அதுக்கு அடுத்த 310க்கு உங்களுக்கு லைசன்ஸ் ஃபுட் லைசன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். சாரி, ரெண்டாவது 350க்கு 35% டிஸ்கவுண்ட். மூணாவது 350க்கு நீங்க 42 போயிடுவீங்க. இதுதான் கதை. சோ மொத்தத்துல வந்து இந்த மூணாவது ஆஃபருக்கு மட்டும் தான் உங்களுக்கு 42 கிடைக்கும். ஆனா முதல் ரெண்டுக்கு கிடைக்காது. இப்ப அன்புமணி சார் என்ன பண்ணாரு, 504 பாயிண்ட் போட்டிருக்காரு. இப்ப அவர் 497 பாயிண்ட்ஸ் போட்டா போதும். 497 பாயிண்ட்ஸ்க்கு அவருக்கு 42% டைரக்டா கிடைக்கும். இப்போ நீங்க யோசிங்க, உங்க பணத்தை நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. இதுல உங்களுக்கு 3 மாசத்துக்கு உண்டான ப்ராடக்ட் அப்ஃப்ரண்டா கிடைக்கிறது. 2ல இருந்து 3 மாசத்துக்கு ஹஸ்பண்ட் வைஃப் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுனால ப்ராடக்ட் கிடைக்கிறது. யூ ஸ்டாண்ட் டு சேவ் மோர் தேன் 20,000 rupees ஆர் 30,000 rupees ஆர் 40,000 rupees. நாளைக்கே வந்து உங்க குடும்பத்துல இருந்து நீங்க யாரையாவது ரெக்கமெண்ட் பண்றீங்க இல்ல ஜாயின் பண்றதுக்கு, they join in the community, அவங்க உங்க கீழே வராங்கன்னா அவங்க என்ன வாங்கினாலும் இந்த டிஃபரன்ஷியல் செக் உங்களுக்கு வரதுங்கிறது at the rate of 42 minus 25 or 35. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்க 1000 பாயிண்ட் போட்டு ஃபண்டு வந்தாங்கன்னா நீங்க 42 இருந்து 50க்கு போட்டுனால 4000 பாயிண்ட்ஸ் 50% போகும். அந்த 4000 பாயிண்ட்ஸ் பக்கத்துல போயிடுறீங்க. யூ கேன் கெயின் டு தி நெக்ஸ்ட் லெவல். isn't that fascinating? எத்தனை பேர் எவ்வளவு பெனிஃபிட் புரிஞ்சுது எல்லாருக்கும்? வெங்கடேஷ் சார் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இப்போ நான் எப்படி இதுல விளையாடுனேன் அதையும் சொல்லிடுறேன். எங்கட முதல் மாசத்துல 4 கஸ்டமர்ஸ் இருந்தா. முதல் மாசத்துல வரும்போது எங்கட 4 கஸ்டமர் இருக்கும்போது அவங்க ஐடி போட்டாங்க. நான் 500 பாயிண்ட்க்கு பொருள் வாங்கிட்டேன். 500 பாயிண்ட்ஸ்க்கு தடி வாங்கி வாங்கிட்டேன். நான் ஃபண்டுக்கு போறேன்னு சொல்லி என்னோட டாக்டர் சொன்ன உடனே நோ யூ ஷுட் நாட் கோ, நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப நான் என்ன பண்ணேன், சார் எங்க கிரெடிட் கார்டுக்கு நான் வாங்கிக்கிறேன். நோ யூ ஷுட் நாட் பை சொல்லிட்டாரு. உங்களோட பீப்புள் வராம பண்ணக்கூடாது. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்க என் கூட. அப்போ அவர் சொன்னாரு, இனிமே நீங்க வாங்க வேண்டாம் சார், அவங்களே போடுவாங்க. அவங்க போட்டாங்க 2வது மாசத்துல. அவங்க போட்டோன்னே எனக்கு 42க்கு தாண்டிடுச்சு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் தாண்டின உடனே எனக்கு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தப்போ 3 monthsல நான் 50% போயிட்டேன். சோ சொந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க மேலே ஏறணும்னா இதுல பீப்புளை ஹெல்ப் பண்ணி அவங்களை ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு நீங்க இந்த ஃபுட் ஹேபிட்ஸை பத்தி சொல்லி அவங்க எனக்கு மெம்பர்ஷிப் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஐடி போடும்போது அந்த ஐடி உங்க கீழே வரும். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நீங்க இந்தியால இருந்து பீப்புளை ரெக்ரூட் பண்ணிருக்கீங்கன்னா இந்தியால இருந்து இன்கம், வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இன்கம். இது பாசிவ் இன்கம் பிசினஸ். நீங்க யாருமே போய் சொல்ல வேண்டாம். உங்க ஃபேஸ பார்த்து டே ஏதோ மாறி இருக்கடா, ஃபேஸ் ரொம்ப பளபளன்னு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் நவ், யூ லுக் லீன், யூ லுக் ஸ்டேபிள், யூ லுக் யுவர் பாடி இஸ் வெரி குட், ஐ அம் ஹேவிங் a very good opinion about you, what are you doing? நானும் ரொம்ப சீரியஸா இருக்கேன், நானும் இதை பண்ணணும், நான் எப்படி பண்ணலாம் எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி கேட்கிற சீரியஸ் பீப்புளுக்கு மட்டும் என்னோட நம்பர் கொடுங்க. நான் சீரியஸ் பீப்புள் சும்மா வேபோ நீ ஹெர்பலை பண்றியா எனக்கு தான் தெரியுமே, நான் முன்னாடி விட்டுருக்கேன். இதுல வந்து ஏமாந்து ரிசல்ட் எடுக்காம போனவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணல. ஆனா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ்ல 2 வாட்டி ஃபெயில் ஆனாலும் 3 வாட்டி ஃபெயில் ஆனாலும் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு கிராஜுவேஷன்ல டாப் பண்ண பல பீப்புள் இருக்காங்க. கிராஜுவேஷன்ல ஃபெயில் ஆனவங்க கம்பெனில சிஇஓ இருக்காங்க யங் ஏஜ்ல, பிகாஸ் ஆஃப் தேர் பிரெயின். சோ படிப்புக்கும் வேலைக்கு சம்பந்தம் கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சியோட பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் உறுதியா கிடைக்க போகுது. திஸ் இஸ் a லேடிஸ் பிசினஸ். இந்த பிசினஸ் உங்க வீட்டுல இருக்கிற லேடி, உங்க மனைவி ஒரு பாசிவ் இன்கம் எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்கள மாதிரி சீரியஸா இதை பண்றது யாருமே கிடையாது. ஏன்னா ஜென்ஸோட ஜாஸ்தி லேடிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இந்த ஃபுட் எடுக்கும்போது பி போல்ட் அண்ட் ஷேரிங் டு பீப்புள். நான் இதை எடுத்துக்கிறேன், எனக்கு இதுல ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். வருக யார் என்னத்த சொன்னாலும் நீங்க அதை வந்து கண்டுக்காம இருந்து நீங்க முன்னேறிடுவீங்க. ஆனா ஒரு விஷயம் தீருபாய் அம்பானி சொல்லியிருக்காரு, இந்த குரு படத்துல கூட இந்த டைலாக் வந்தது. உங்களை பார்த்து பல நாய்கள் கொலைக்க திறக்கும் போது நிறைய பேர் உங்களை வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களை வந்து திட்டும் போது நீங்க விஷயம் நினைவு வச்சுக்கணும்.
என்னன்னா நீங்க grow ஆகுறீங்கன்னு அர்த்தம். when you are growing, people will start barking at you, they will say bad things about you. அவளால முடியாதது நீங்க பண்ணும்போது உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றது கேட்கறது நம்ம இந்த கம்யூனிட்டியில பீப்புள் வர மாட்டாங்க, குறிப்பா ரிலேட்டிவ்ஸ். அதனால உங்களை தூஷணப்படுத்துறது, உங்களை டவுன் பண்றது, உங்களை வந்து நிராகரிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் நிறைய. இதெல்லாம் தாண்டி நீங்க வெளியில விட்டு ரெடியா இருக்கீங்கன்னா மட்டும் கம் as a coach. அதர்வைஸ் பி as a கன்சியூமர். ஹாப்பி கோச்சா கூட நீங்க 42% எடுத்துக்கலாம், 42% எடுத்துக்கிறது நீங்க ஒரு ஹாப்பி கோச்சா இருக்கலாம். என்கிட்ட ஒரு 3 ஃபேமிலிஸ் இருக்கு. புவனா ராமச்சந்திரன் பூனால இருக்காங்க. இன்னைக்கு 50%ல 3 வருஷமா இருக்காங்க. 2000 பாயிண்ட் ஒரு வருஷத்துல போட்டா 50% மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வரல, அவங்க அதை பத்தி கவலைப்படல. பட் தே ஆர் கன்சியூமிங் ஆன் ஆவரேஜ் 300 பாயிண்ட்ஸ் மந்த் வாங்குறாங்க. அவங்க ஃபேமிலி இதை கன்சியூம் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பர்சன் மிஸ்டர் மலைச்சாமி அண்ட் இஸ் சன். பொண்டாட்டி வந்து யங் ஏஜ்ல வந்து டெத் ஆயிடுது கார் ஆக்சிடென்ட்ல. ஒரு குழந்தையும் இறந்துருச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காரு. இந்த பையன் இருக்காரு, அவர் பேர் மலைச்சாமி. என்னோட க்ளோஸ் டீம்மேட் பிஎன்எல் இருந்தாரு. அவர் பையன் வந்து ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட். அப்பாவும் பையனும் 2 பேருமே கிரிக்கெட் விளையாடுறாங்க. அம்மாவுக்கு கால் வந்து சுகர் வந்தபோது காலை வெட்டுற நிலை, காலை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருக்கோம். அந்த அம்மாவும் இந்த ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வெளியில இருக்கிற பிரேக்ஃபாஸ்டோட நம்ம காஸ்ட் 50%ல கம்மி. ஒரு ஷேக் நமக்கு 110 ரூபா 120 ரூபா தான் வருது இன்னைக்கு. அதனால வெளியில போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கும்போது ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து 300 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருந்தாரு. இஸ் வெரி ஹாப்பி வித் திஸ். ஏன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறது, எங்க அம்மாவோட காலை காப்பாத்திருக்கேன், எனக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் கிடைக்கிறது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையில இருக்காங்க. இன்னைக்கு 50% டிஸ்கவுண்ட்ல 2வது வருஷம் போக வேண்டியிருக்கு. He have achieved their 50% status. சரியா? சோ மூணாவது இன்னொரு ஃபேமிலி ஸ்ரீ பிரசாத் நாயக் சொல்லி பாம்பேல இருக்காரு. கிருஷ்ணா டைமண்ட் சொல்லியில ரீஜனல் ஹெட்டா இருக்காரு. அவரு அவர் வைஃப் 2 பேருமே 50% எடுத்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் கூட எட்டாப்ல இருக்கான் என்னோட கோச் ரேகா சொல்லி. ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. 50% மெயின்டைன் பண்ணிட்டாங்க. என்னோட சொந்த அக்கா 50% மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் எங்கிட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. they are happy coaches. they are not in business. they are not recommending anybody. யாரா கேட்டா கூட வாயால சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க எடுத்துக்கிறாங்க. புரியுதா எல்லாருக்கும்? சோ 42 is available for everyone. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா 42 வாங்குங்க. லைசன்ஸ் காஸ்ட் 100 ரூபா. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோடது. உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க வாங்குங்க. எந்த கம்பல்ஷனும் கிடையாது. சோ இன்னொரு ஆப்ஷன், அதாவது எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, நான் ப்ரிஃபர்ட் கஸ்டமரா இருக்கேன்னா 0 to 100 பாயிண்ட்ஸ், அதாவது 1000 ரூபாயில இருந்து 7500 ரூபாய் வரையும் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 15%, 15%. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமரா தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 8500 ரூபாய் தாண்டும் போது 25%. 8500 இருந்து எடுத்து 35000 ரூபாய் வரை உங்களுக்கு 25% தான் கிடைக்கும். 35000 ரூபாயோட லிமிட்டை தாண்டும் போது உங்களுக்கு 35% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க ஒரே ஆர்டர்ல 42 போலாம், ஒரே ஆர்டர்ல 35 போலாம், ஒரே ஆர்டர்ல 25 போலாம். 15 நீங்க ஒரு அப்ரெஷ் வாங்கினாலே 15 கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் 100 பாயிண்ட்டுக்கு கீழே வாங்கும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் 100 rupees கம்பெனி போடும். எப்படி ஒரு அப்ரெஷ் வாங்கினாலும் இது வெறும் 7 பாயிண்ட் தான். 7 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 100 ரூபாய் போட்டுருவோம். 812 ரூபாயில 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு சேம் ரேட்ல 800 ரூபாய் தான் வரும். சரியா? அதனால தான் உங்களோட சென்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க ஹெல்த்துக்கு உண்டான ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, பிசினஸ்க்கு வாங்கல. உங்க ஃபேமிலி கன்சம்ஷனுக்கு எல்லாருமே ஈஸியா சாப்பிடுறதுக்கு உங்க குழந்தைகளோட, பெரியவங்களோட, உங்க குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கூட இந்த ஃபுட் எடுத்துக்கலாம். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மெம்பர்ஷிப் மட்டும் தான். அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து 3100. செகண்ட் மந்த்ல இருந்து நீங்க பே பண்ண வேண்டியது. நீங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் இந்த மாசம் கிடையாது. பட் நவம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதிக்குள்ள 3100 ரூபாய் எனக்கு அனுப்பணும். அந்த 3100 ரூபாயில உங்களுக்கு ஒரு ஃபார்முலா 1 ஒரு அப்ரெஷ் நாங்க கொடுப்போம். இது இந்த அக்டோபர் 25ல இருந்து பிரைஸ் கூடுற வரையும் இது வேலிட். பிரைஸ் கூடின பிறகு இதோட பிரைசஸ் மாறும். நவம்பர் டிசம்பர்ல பிரைஸ் கூடும் நார்மலி. அது வரும்போது என்ன இருக்கோ நாங்க சொல்லுவோம். ஏன்னா இயர்லி பிரைஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சுங்களா? 3800 எனக்கு லாஸ்ட் மந்த் 3800 சார்ஜ் பண்ணி 3800ல ஒரு ஷேக் மேட் தரோம். 3100 வித்அவுட் ஷேக் மேட். ஓகே ஷேக் மேட் தரோம். அது நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3100 ஆக்கிட்டோம். சோ அந்த ஷேக் மேட் கொடுத்துக்கோ உங்களுக்கு. ஓகே டன். சோ இதுதான் ப்ராசஸ். இந்த மெம்பர்ஷிப் எதுக்குன்னா, நான் இந்த ஜூம் லைசன்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் செலவாகுது. நான் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட பேசியிருக்கேன். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஃபீஸ் இருக்கு, என் டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதுல வர டிஃபரன்ஷியல் பேயோட என்னோட இன்கம் பிளஸ் நான் உங்க ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன், நீங்க கொண்டு வர கஸ்டமருக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன். புதுசா யார் ஜாயின் பண்ணாலும் 7000 ஃபார் 1 month பேக்கேஜ் அண்ட் 7600 with 2 flavors ஃபார் 1 month பேக்கேஜ், 25 to 28 days பேக்கேஜ். இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுல 2ல யார் வேணாலும் வரலாம். பிளஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ், டாக்டர்ஸ் கமிட்மெண்ட் ஃபீஸ் அண்ட் BMI ஸ்கேல். இது மேண்டேட்டரியா வாங்கணும். இது 3 சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கஸ்டமர்ஸ் பட்ஜெட் அண்ட் ரெக்வயர்மெண்ட். ஓகே, சோ இதான் சார்ஜஸ் எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு. இது யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு வெங்கடேஷ் சார்? சோ நீங்க வந்து ஐடி கிரியேட் பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபோ, செக்லீஃபோ எனக்கு அனுப்பணும். 2 ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி. ஹஸ்பண்ட் வைஃபுக்கு ஒரே ஒரு ஐடி தான். சரியா? நீங்களும் உங்க வைஃபும் வந்தாலும் 2 பேருக்கும் ஒரு ஐடி தான். நீங்க சூப்பர்வைசர் லெவல்ல போகும்போது உங்களுக்கு ஒரு பின் கிடைக்கும். இங்க எமரால்ட் பின் வர்த் அரௌண்ட் 10,000 rupees வர்த் பின் ஒரு சூப்பர்வைசர் கிடைக்கும் உங்களுக்கு. அது காம்ப்ளிமெண்டரியா கம்பெனி கொடுக்கும். அதே மாதிரி வேர்ல்ட் டீம் லெவல், ஆக்டிவ் வேர்ல்ட் டீம் லெவல், கெட் டீம் லெவல், மில் டீம் லெவல்ல எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்
ஸ்டோன்ஸ்ல இருக்கிற பின்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் போக போக டைமண்ட்ஸ், பியாஜோ வாட்சஸ் இதெல்லாம் வந்து நிறைய கொடுப்பாங்க. அது வந்து நிறைய ஃப்ரீபீஸ் கம்பெனில வரும். நிறைய ப்ரொமோஷன்ஸ் இங்க இருக்கு. நான் டாப் டீம் வெக்கேஷன் இருக்கு. எல்லாமே இங்க சொல்லி கொடுக்கப்படும். ஆனால் இந்த பிசினஸ்ல நீங்க சொந்தமா பணத்தை போட்டு வாங்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது வாங்குங்க. ஆனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதா பண்ணீங்கன்னா we will not support it. Let us be very practical. உங்களை வந்து தப்பான வழியில கொண்டு போறதுக்கு நாங்க இல்ல. பீப்புளை ஹெல்ப் பண்ணி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா we are there to support you. So உங்களோட டிசிஷன் என்னவா இருக்கும் மிஸ்டர் பரமசிவம் சார், மிஸ்டர் வெங்கடேஷ் சார், யூ கேன் ஜஸ்ட் கன்வே டு மீ. ஸோ இதோட இந்த செஷன் ரெக்கார்டிங் நாங்க முடிக்கிறோம்.